இன்று ஆமலக்கி ஏகாதசி, மார்ச் மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று வரும் பால்குண மாதத்தின் வளர்பிறை கட்டத்தின் 11ஆம் நாள் ஆமலக்கி ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. இந்த விரதம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஆனால் இந்திய நெல்லிக்காய் மரத்தை வணங்குவதை உள்ளடக்கியது. இந்த நேரத்தில் பக்தர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு வழிபாடுகள் செய்து அவரது விரதத்தை கடைபிடிக்கின்றனர். ஆமலக்கி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்தை அடைவதற்கு வழிவகுக்கிறது. ஆமலக்கி ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரங்கள். கூடுதலாக இது ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்தை வழங்குகிறது. ஆமலக்கி ஏகாதசியின் பூஜை விதி: பிரம்ம முகூர்த்த நேரத்தின் போது அதிகாலையில் நீராடிவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். விரத சபதம் எடுத்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானிக்க வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளை பின்பற்றி பஞ்சாமிர்தம், மலர் மாலை, தூபம், வெண்ணிறம், சந்தன கலவை, அரிசி தானியங்கள் மற்றும் மலர்களை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும். பூஜையின் போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நெல்லிக்காய்களை வழங்க வேண்டும். விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து ஆரத்தி எடுத்து தங்கள் விருப்பத்திற்கேற்ப பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆரத்திக்கு பின் பிரசாதத்தை மற்றவர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்ய வேண்டும். ஆமலக்கி ஏகாதசியின் முக்கியத்துவம்: ஆமலக்கி ஏகாதசிக்கு இந்து மதம் மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. சாஸ்திரங்களின்படி இது மிகவும் மங்களகரமானது. இந்த நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை வழிபடுபவர்கள் செல்வ செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்களை பெறுகின்றனர். நெல்லிக்காய்களை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சமர்ப்பிப்பது அமைதியையும் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணத்தையும் தருவதாகவும் நல்ல பலன்களை ஈர்ப்பதாகவும் நம்பப்படுகிறது. நல்லிணக்கம் மற்றும் செழிப்பு ஆகியவை இல்லத்திற்கு கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது. ஆமலக்கி ஏகாதசி ஹோலி பண்டிகைக்கு 4 தினங்கள் முன்னதாக வரும் ஏகாதசி ஆகும். இந்த நாளில் நெல்லி மரத்தை வழிபடுதல் சிறப்பு. அப்படி நெல்லி மரத்தை வழிபட இயலாதவர்கள் துளசியை வழிபடலாம். இந்நாளின் மகிமையை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அரசர் யுதிஷ்டிரருக்கு அவருடைய வேண்டுதலின் பெயரில் எடுத்துரைக்கிறார். ஆமலக்கி ஏகாதசி விரத மகிமை: திரேதா யுகத்தில் மன்னன் மாந்தாதா ஒரு முறை பிரம்ம ரிஷியான வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார், முனிவரே, தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க எண்ணினால் தயை கூர்ந்து உலகிற்கு மங்களகரமான நன்மை அளிக்கும் விரதம் ஒன்றினை குறித்தும் அதன் மகாத்மியம் குறித்தும் கூறியருள வேண்டும் என்றான். அரசரே, விரதங்களில் சிறந்ததும் மோட்ச பிராப்தியையும் அளிக்க வல்ல ஆமலக்கி ஏகாதசி குறித்தும் அதன் மகாத்மியம் குறித்தும் நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். கவனமாக கேட்பீராக என்று கூறத் தொடங்கினார். மன்னன் மாந்தாதாவே, ஆமலக்கி ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனானது சர்வ பாபங்களையும் அழிக்க வல்லது. இந்த விரதத்தின் புண்ணியமானது 1000 கோதானம் செய்ததற்கு இணையானது என்றார். இந்த விரதம் இருப்பவர் தனது வாழ்வில் செல்வ வளத்தையும் இறுதியில் மோட்சத்தையும் மட்டுமல்லாது அவனை என்றும் காக்க வல்லது. முன்னொரு காலத்தில் வைதிக் என்னும் நகரை சித்திரரதன் என்னும் மன்னன் சிறப்பாக அரசாண்டு வந்தான். அதில் அனைத்து குடிமக்களும் மிக மகிழ்ச்சியாகவும் தர்மம் தவறாமலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தியிலும் சிறந்து விளங்கினார்கள். மேலும் அந்த நாட்டில் அனைவரும் ஏகாதசி விரதத்தை தவறாமல் கடைபிடித்து வந்தனர். அப்படி இருக்கையில் ஒரு நாள் புண்ணியம் மிகுந்த ஆமலக்கி ஏகாதசி விரத நன்னாள் வந்தது. எப்போதும் போல நாட்டு மக்கள் அனைவரும் ஆலயம் சென்று வழிபட்டு அங்கிருந்த நெல்லி மரத்தை பிரதட்சணம் செய்து, அதாவது வலம் வந்து தூப தீப ஆராதனைகள் செய்தும் அன்னதானம் செய்தும் இறைவனை எண்ணி கீர்த்தனைகளை பாடியும் பஜனையிலும் மூழ்கி திளைத்து கொண்டிருந்தனர். அந்த தேவாலயத்தில் அனைவரும் அன்றிரவு கண் விழித்து
விழித்து இறை வழிபாட்டை மேற்கொண்டிருந்தனர். அப்போது அங்கே ஒரு வேடன் வந்தான். அவன் தனது குடும்பத்தை பிற ஜீவன்களை வதைப்பதன் மூலம் நடத்தி வந்தான். அன்று ஏதாவது உணவு கிடைக்கும் என்று எண்ணி அந்த ஆலயத்திலேயே அமர்ந்து கொண்டான். அப்போது அங்கே ஒரு உபாசகர் இறைவனின் மகிமைகளை விளக்கும் கதைகளையும் ஏகாதசி மாஹாத்மியங்களையும் விளக்கிக் கொண்டிருந்தார். அதனை கேட்டுக்கொண்டே அந்த வேடன் அங்கேயே அந்த இரவை கழித்து விட்டான். விடிந்ததும் அனைவரும் அவர்கள் இல்லம் சென்று உணவருந்தினர். வேடனும் அவ்வாறே செய்தான். சில காலங்களிலேயே வேடன் இறந்து போனான். வேடன் ஜீவஹிம்சை செய்த காரணத்தினால் நரகத்தில் அவதிப்பட நியதி இருந்தும் அவன் ஆமலக்கி ஏகாதசி விரதத்தை அவனை அறியாமலேயே அவன் மேற்கொண்ட காரணத்தினால் அடுத்த பிறவியில் ஜெயந்தி நகரை ஆண்டு வந்த விதுரதன் என்னும் மன்னனின் மகனாக வசுரதன் என்ற பெயரில் பிறந்தான். அவன் சூரியனை போன்ற தேஜஸையும் வீர பராக்கிரமத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போலவும் அழகில் சந்திரனை போலவும் பொறுமையில் பூமாதேவியைப் போலவும் விளங்கினான். சத்தியம் தவறாது தெய்வ பக்தியுடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் வசுரதன் வேட்டையாட வனம் சென்ற போது வழி தவறிவிட்டான். வழி தேடி களைத்தவனாக ஒரு மரத்தடியில் அயர்ந்து உறங்கிவிட்டான். அப்போது அங்கே வந்த மலை கொள்ளையர்கள் தங்கள் முன்னோர்களை அழித்ததற்காக பழி வாங்கும் பொருட்டு அவனை கொல்ல முற்பட்டனர். அரசன் மீது ஆயுதங்களை ஏவினர். ஆனால் அவை அனைத்தும் நாசமடைந்தது. அரசன் அவன் மீது மலர்களை வீசியது போலவே உணர்ந்தான். அரசனை தாக்க ஏவிய ஆயுதங்கள் அனைத்தும் கொள்ளையர்களை நோக்கி திரும்பி அவர்களை காயப்படுத்தியது. அப்போது அரசனின் தேகத்தில் இருந்து அதி அற்புத அழகுடன் அழகிய ஆடை அணிகலன்கள் தரித்து திவ்ய ஸ்வரூபமான தேவி ஒருத்தி தோன்றினாள். அவளது விழிகள் சிவந்து கோபத்தில் கையில் சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டு அந்த கொள்ளையர்களுக்கு அச்சமூட்டும் வகையில் காலனை போல தெரிந்தாள். அவர்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவர்கள் அனைவரையும் சக்கராயுதத்தால் வெட்டி சாய்த்துவிட்டு மறைந்தாள். அப்போதே எழுந்த அரசன் அவனது எதிரிகளை கண்டு யார் இவர்களை அழித்து என்னை காத்தது என புரியாமல் குழம்பினான். அப்போது அங்கே அசரீரி வாக்கு ஒலித்தது. வசுரதா, பக்தன் துயரம் அடையும் போது உன்னை பகவான் கேசவனை தவிர யார் காத்திருக்க இயலும்? ஏன் குழம்புகிறாய் என்றது. அதை கேட்ட வசுரதன் அதிசய ஆனந்தத்தில் இறைவன் ஸ்ரீஹரிக்கு தனது அநேக கோடி நமஸ்காரங்களை பணிவுடன் தெரிவித்தான். பிறகு நாடு திரும்பி ஆனந்தமாகவும் இறை பக்தியுடனும் வாழ்ந்தான் என வசிஷ்ட மாமுனிவர் அரசர் மாந்தாதாவிற்கு கூறி முடித்தார். எனவே இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அனைத்து பாவங்களும் நீங்க பெற்று இறுதியில் வைகுந்த பிராப்தி அடைவர் என்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு யுதிஷ்டிரருக்கு கூறியதாக பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகிறது. ஆமலக்கி ஏகாதசி விரத கதை இனிதே நிறைவடைந்தது.